ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு விஷயம், அதாவது ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. அவர்கள் தப்பிப்பதற்காகவும் அவர்கள் ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம மேலே பழிபாவம் வந்துடக்கூடாது, நம்ம பிழைக்கணும், நல்லா பிழைக்கணும், எவன் கேட்டு போனால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர்கள் செய்யக்கூடியதில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வாயில் மண்ணை போட்டாங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வதேச பாலிடிக்ஸ் பார்க்குறோம், நேஷனல் பார்க்குறோம், ஜியை பற்றி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் நம்ம ஊர்லேயே ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு ஊரே போட்ட ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க, ஆப்படித்து வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்காம இருக்க முடியாது. அதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குற்றாலத்தில் இருக்க மக்கள் மற்றும் குற்றால வியாபாரிகளை ஒட்டுமொத்தமாக முடித்து கட்டுவதற்கு இந்த காவல்துறை அங்குள்ள காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவு இவ்வளோ ஆயிரக்கணக்கான குடும்பம் வாயில் மண்ணை போடுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம அதை பற்றி இப்போ பேச வந்திருக்கோம். இது என்ன நடக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா, குற்றாலத்தில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே வந்து செல்லக்கூடிய குளித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு இயற்கை பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். குற்றாலத்தில் 5 அருவிகள் இருக்குது. அதாவது என்னென்னா, 5 அருவின்னு ஒன்று இருக்குது, மெயின் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓல்டு குற்றாலம்னு ஒன்று இருக்குது, புலி அருவி இருக்குது, அந்த அருவி இருக்குது, இப்படி ஒரு செம்பகாதேவின்னு இருக்குது. இந்த செம்பகாதேவி அருவிக்கு பார்த்திங்கன்னா மலை மேலே போகணும். அதற்கு ஃபாரஸ்ட் தடை வைத்திருக்குது. காரணம் அது காட்டுக்கு நடுவில் இருக்குது, மலை மேலே போகணும் அப்படின்றதுனால கடந்த 10 வருடங்களுக்கு முன்பே அங்கு யாரும் செல்வதற்கு தடை வைத்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, போகிறவனும் சும்மா இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் குடிச்சிட்டு குவாட்டர் பாட்டில் போட்டு உடைக்கிறதும், இது பண்ணுறதும், தண்ணி அசுத்தப்படுத்துறதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ரெண்டாவது, ப்ராஸ்டியூஷனும் அங்கே நிறையா 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன்பெல்லாம் அந்த மலை பகுதியில் நடக்கிறதா அந்த தகவலை எடுத்து இப்படி வரப்போகிற டூரிஸ்ட் அட்டகாசத்தினால காவல்துறையும் சரி ஃபாரஸ்ட்டும் சரி அங்கே செம்பகாதேவி அருவி ஆபத்தானதுனால அங்கே தடுத்துட்டாங்க. அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் வழக்கில் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுனால, அந்த சேகா போட்டு குளிக்கிறதுனால அந்த தண்ணி பூராமே மாசு அடைந்து விடுகிறது. ஏன்னா அந்த தண்ணி விவசாயத்திற்காக பயன்படக்கூடியது. அங்கே அருவியிலேருந்து விழுகக்கூடிய தண்ணி நம்ம குளிச்சுட்டு போனால் கூட அந்த தண்ணி பல வாக்கியாகளாக பிரித்து விடப்பட்டு பல சிறு சிறு ஏரிகளில் நிரப்பப்படுகிறது. அது வருடம் முழுவதும் அந்த பகுதி விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது தடை செய்யணும் அப்படின்னு சோப் போட்டு கெமிக்கல்லாம் போகிறதுனால அதனால் விவசாய நிலம்லாம் கெட்டு போகுதுன்னாங்க. அது உண்மை, ரைட்டு, ஓகே. நீதிபதிகள் என்னென்னா ஆய்வு செய்து அதை சோப் போடக்கூடாது, எண்ணெய் தேய்க்கூடாதுன்னாங்க. சரி, இவ்வளோ தானே செய்யணும், இப்போ சோப் போடுறதில் என்னது. ஆனால் இந்த காவல்துறையில் உள்ள சில அறிவுஜீவி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் குற்றால நகருக்குள்ளேயே எங்கேயுமே சோப்பு வைக்கக்கூடாது, சேக்கா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் பார்த்தீங்களா? அதாவது சிட்டிக்குள்ளேயே, அதாவது ஒருத்தர் வரான்னா குளிக்க தான் வருவான். நான் குற்றாலத்துக்கு குளிக்க வரான், ஒரு 75% டூரிஸ்ட்டாக வரான்னு வச்சுக்கேன். லோக்கலில் உள்ள மக்கள் கூட ஒரு சோப்பு வாங்கணுன்னா குற்றாலத்தில் வாங்க முடியாது, தென்காசியில் போய் வாங்கணும், இல்லை செங்கோட்டையில் போய் வாங்கணும், இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போய் வாங்கக்கூடிய அளவுக்கு போலீஸ் ஒரு அட்ராசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படின்னா, இது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா? அதாவது உயர் அதிகாரிகளுக்கே இது தெரியாது. லோக்கலில் உள்ள எஸ்ஐ லெவல், இன்ஸ்பெக்டர் லெவலில் என்ன பண்ணுறதுன்னா, சொல்லிவிட்டு இந்த போலீஸ்லாம் போய் கடையில் விற்றா தானே நீ போய் குளிப்ப. அதாவது அங்கே தடுக்கிறதுக்கு அங்கே காவல்துறை போல் ஆள் போட்டிருக்கு. எங்கே மெயின் ஃபால்ஸ்லேயும் இருக்குது, 5 ஃபால்ஸ், எல்லா ஃபால்ஸ்லேயும் போலீஸ் காவலுக்கு இருக்குது. அப்போ சோப் போட்டு குளிச்சா கிளியராக தெரிஞ்சுன்னா அவனை பிடிச்சி ஃபைன் பண்ணி 1000 போடுங்க, 2000 போடுங்க, எதையாவது ஒரு ஃபைனை போட்டு இல்லை அவனை தூக்கி உள்ளே கூட வைங்க, தப்பு கிடையாது. அதுக்காக ஊருக்கு எவ்வளோ பெரிய அறிவாளித்தனமான திட்டம் பாருங்கள். குற்றாலம் ஊருக்குள்ளேயே எந்த கடையிலையும், எந்த பலசர கடையிலையும், எந்த கடையிலையும் சீயக்காய் வைக்கக்கூடாதான், சோப்பு வைக்கக்கூடாது. எப்படி போலீஸோட அறிவுஜீவித்தனத்தை யார் இந்த இப்போ காவல்துறை அதிகாரியும் தெரியல, எவன் அந்த திட்டத்தை போட்டு அறிவித்ததுன்றது தெரியல. இவ்வளோ ஒரு காமெடியான ஒரு இது ஏற்கனவே போய்ட்டு அவன் மண்டை காஞ்சு போகிறாங்க வியாபாரிகள்லாம். ஏன்னா பிழைக்க வழி இல்லாமல் ஏற்கனவே அந்த மசாஜ், அந்த ஆயில் போட்டு தேய்க்கிற அந்த தொழில் ஒழிஞ்சு போயிடுச்சு. அவங்களாம் வேறு தொழில் போயிட்டான். இந்த 10 வருஷத்தில் அவன் வாழ்க்கை பூரா நாசமாக போச்சு. அவன் எங்கேயோ வெளியூருக்கு பிழைக்க போயிட்டான். இதுக்கு இருக்கிற வியாபாரிகளையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு தலைவலி குற்றாலத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம குற்றாலத்தில் நேராக எடுத்த ஒரு வீடியோ பாருங்கள். மக்கள் எவ்வளோ உற்சாகமாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு மாவட்ட நிர்வாகம். மாவட்ட நிர்வாகம் எதை கேட்குது அப்படின்னா, காவல்துறை சொல்கிறது கேட்குது. காவல்துறை தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்குது. காவல்துறையும் ஃபாரஸ்ட்டும். நம்ம முதல்ல இந்த காட்சியை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இங்கே பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த குற்றாலத்தில் குளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில்.
அதாவது வயோதிகர்கள், இளைஞர்கள் அப்படின்ற பாகுபாடு இல்லை. குற்றாலத்தில் குளிப்பதே ஒரு பெரிய உற்சாகமான ஒரு விஷயமாக பல லட்சம் மக்கள் தங்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். ஒரு சீசன் அப்படின்னா லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்கள் கூட இங்கே வந்து செல்வது வாடிக்கை. இப்போது குற்றாலம் சீசன் வந்து பீக்கில் இருக்குது. இப்போ பீக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பேர் வந்து குளிக்கிறாங்க பாருங்கள். இப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய, அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த குற்றாலத்தில் தான் இப்போ இந்த துபாகூர் வேலையில் காவல்துறையும் வனத்துறையும் ஈடுபட்டிருக்கிறது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் அரசு தலையிடணும் அப்படின்னு சொல்லி குற்றால வாசிகளும் சரி, அதாவது இந்த சுற்றுலா பயணிகளை முடக்குவதால் இந்த ஊரே முடங்கி போயிருக்கிறது. இந்த ஊரோட வருவாயை முடங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே என்னென்ன துன்பங்களை எல்லாம் இந்த கொரோனாவுக்கு பிறகு அவர்கள் அனுபவித்து வந்தார்களோ அதைவிட தேவையற்ற வகையில் இந்த நிர்வாகம், காவல்துறை நிர்வாகமும் வனத்துறை நிர்வாகமும் செய்யக்கூடிய வேலைகளை எண்ணி இந்த மக்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டுடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்களா, இப்படி உற்சாகமாக ஆயிரக்கணக்கான மக்கள் சீசன், அதாவது குற்றால சீசன்னாலே அதிகப்படியாக தண்ணி விழுகத்தான் செய்யும். அருவினாலே தண்ணி விழுகத்தான் செய்யும். இங்கே காலங்காலமாக இன்றைக்கி நேரத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அங்கே மக்கள் சென்று குளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் இருந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கூட சொல்லுவாங்க. அதுனா ஆஸ் துரையை வந்து வாஞ்சிநாதன் போய் சுட்டு கொண்டான் இல்லையா, அது கூட என்ன சொல்லுவாங்கன்னா குற்றாலத்தில், அதாவது என்னென்னா பிராமணர்களுக்கு எதிராக இருந்த விஷயத்தை வந்து பிராமணர்கள் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. பிற ஜாதிக்காரெல்லாம் அருவியில் குளிக்கக்கூடாது, அதாவது உயர் ஜாதிக்காரன் குளிக்கும் போது குளிக்கவே கூடாது. அதற்கப்புறம் வந்து முடிஞ்சோன்னே இவர்களுக்கு டைம் ஒதுக்குவாங்க. ஆனால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இருந்த மக்கள் அங்கே குளிக்கவே கூடாது. பிற்படுத்தப்பட்டவன், மிக பிற்படுத்தப்பட்டவன், உயர் ஜாதிக்காரவங்க குளிக்கும்போது குளிக்கக்கூடாது அப்படின்றத ஆஸ்துரை என்ன அருவியில் குளிக்கிறதெல்லாம் இப்படி போய் அட்டகாசம் பண்ணுறீங்கன்னு சொல்லி இது பெரிய புரட்சி நடந்ததே அங்கே தான். அப்போ அவர் வந்து எல்லாரும் திறந்துட்டார், எல்லாரும் குளி அப்படின்னாரு, எவன் வேணாலும் போய் குளிச்சுக்கோ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஆத்திரம் ஏற்படுத்தி தான் ஒரு கட்டத்தில் ஆஸ்துரையை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டது. ஜாதி ரீதியாக பிராமணர்களுக்கு எதிராக இந்த ஆஸ்துரை செயல்படுறாரு அப்படின்றது தான் காரணமே தவிர சுதந்திர போராட்டம்லாம் கிடையாது. அது நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட குற்றாலத்தில் இப்போ திருப்பி ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா எவனையும் குளிக்க விடுறதில்லை, தண்ணி கொஞ்சம் கூட பண்ணால் ஒரு 3 நாளைக்கு லாக் பண்ணிடுறது. ஏன்னா எவன் வந்து கேட்குறது, எவன் கேட்க போகிறான், நம்ம இஷ்டம் தானே, நம்ம தானே போலீஸு, நம்ம கையில் தானே அதிகாரம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா தண்ணி கொஞ்சம் கூட வந்தால் நிறுத்திட்டு அப்படியே பண்ணிட்டு போயிடுறது, போலீஸ் வீட்டுக்கு போய் சொல்லிடுறது. எப்படி இப்போ வந்து என்னென்னா டூரிசத்துக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ இப்போ நீங்கள் இன்டர்நெட்டை திறந்தனால துபாய் விளம்பரம் எவ்வளோ வரும்னு பாருங்கள். துபாயில் அது இருக்குது இது இருக்குதுன்னு டூரிஸ்ட்டை வாங்கன்னு சொல்லி பல கோடி டாலர்கள் செலவழித்து விளம்பரங்களை கொடுத்து டூரிஸ்ட்டை வர வைக்கிறான். ஏன்னா அப்படி பல நாடுகளில் ஒன்றும் இல்லாத பாலைவனத்துக்கே அவ்வளோ விளம்பரம் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இயற்கை பொக்கிஷமான குற்றாலத்தில் அருவி கொட்டுன்னு கொட்டுது. அதுக்கு தானாக இப்போ வந்து பலாப்பழத்தை தேடி போகிற மாதிரி மக்கள் போகிறான், காலங்காலமாக குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதிகமாக தண்ணி வந்து அவனா செத்துருவானா, சாகத்தான் செய்வான். இப்போ ரோட்டில் போகிறான், ஆக்சிடெண்ட்டில் சாரான்றக்கா ரோட்டில் அவனே விடாம விட்டுருவீங்களா? இது என்ன காமெடித்தனமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க வேண்டியது. இதெல்லாம் வந்து அரசுக்கும் தெரிகிறதில்ல, உயர் அதிகாரிகளுக்கு இதை பற்றி கவலை தெரிகிறதும் கிடையாது. அங்கே லோக்கலில் உள்ள போலீஸ் பண்ணுற டார்ச்சர்னாலையும், லோக்கலில் உள்ள இப்போ ஃபாரஸ்ட் பண்ணுற பிரச்சனைனாலையும் ஃபாரஸ்ட் சொல்லு தான் உடனே கொஞ்சம் தண்ணி கூட வரணும்னு நிறுத்துகிறாங்களாம். கடந்த காலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வந்து அங்கே உள்ள காவல்துறை இப்போ போலீஸ் டியூட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும், திடீர்னு தண்ணி கூட வந்து நான் வான் விசில் அடித்து எல்லாத்தையும் வர வச்சுருவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் குளிக்க விட மாட்டாங்க. தண்ணி மீண்டும் குறைந்த உடனே குளிக்க விட்டுருவாங்க. இப்போ புதுசாக கதையாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை ஆய்வு மையம் சொல்லிச்சா தான் நாளைக்கு மழை வரப்போகுது, நாளை கழிச்சு வரப்போகுதுன்னா இன்றைக்கே க்ளோஸ். ஏன்னா ஒரு பையன் விழுந்து செத்துட்டானா, ஓல்டு வால். இது காலங்காலமாக இந்த 30-40 வருடத்தில் எத்தனையோ பேர் விழுந்து செத்துருக்கான். அருவினா சாலைனா எல்லாமே ஆபத்து வரத்தான் செய்யும். அதற்கு வந்து பாதுகாப்பு போடணும் காவல்துறை. ஆனால் அதை அந்த இதை தட்டி கழிச்சிட்டு பல பேர் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுற மாதிரியும், பல பேர் பொழப்ப கெடுக்கிற மாதிரியும் 2 நாள் 3 நாளைக்கு இப்போ கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 3 நாள் அடைச்சி போட்டாங்க. ஏன்னா மழை வருதான், மழை வரப்போகுதுன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிச்சு. ஆனால் மழை பெருசாக வரல, தண்ணி கொஞ்சம் கூட தான் வந்துச்சு. அது 2 மணி நேரம் நிறுத்தினா போதும், 3 நாளைக்கு நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்குது. குற்றால மக்களுடைய வாழ்வாதாரம், தென்காசி மக்களோட வாழ்வாதாரமே புது மாவட்டமாக பிரித்து விட்டீங்க. அதில் முக்கிய இன்கமே வந்து இந்த குற்றாலத்தை வச்சு தான் வருது. அதையும் நீங்கள் வந்து மழை வருது, வெயில் அடிக்குதுன்னு சொல்லி அடைச்சி போட்டிங்கன்னா
அருவினா மழை வரத்தான் செய்யும், அருவியில் கூட தண்ணி வரத்தான் செய்யும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தடுத்தா போதும். டோட்டல் பிளாக் அவுட் பண்ணிவிட்டு எவனையும் பிழைக்க விடாமல் போலீஸ் அட்ராசிட்டி வேறு. இப்போ ஷாம்பு வைக்கக்கூடாது, இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மசாஜ் வந்து போட்டு தான் குளிப்பாங்க. சரி, அது தடை செய்யப்பட்டது. அவங்களாம் வாழ்வாதாரம் இழந்து எங்கேயோ பிழைக்க போயிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாரோடைய பிழப்பிலையும் மண்ணை போடக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய அசால்ட்டாக ஒரு பேப்பரில் சொல்லலாம், ஒரு ஃபோனில் சொல்லலாம், சார் தண்ணி ஜாஸ்தியாக சார் நிறுத்திடலான்னு ஒரு ஃபோனில் சொல்லிடலாம். எத்தனை பேர் வாழ்க்கை பாதிக்கப்படுது? டூரிசத்தை எப்படி கையாளணும், ஏன்னா அங்கே உள்ள வரக்கூடிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன மாதிரியாக அதை கையாளணும் அப்படின்ற பயிற்சியோட அதை வந்து செய்யாமல் தான் தோண்டித்தனமாக அதிகாரிகள், காவல்துறையினர் சிலர் வந்து இப்படி செய்வதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊரோட பிழப்பை பாதிச்சு போயிடுது. தென்காசி மாவட்டத்தோட பிழப்பை பாதிக்கப்படுது. இதை வந்து மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து, அவரும் வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான் மாவட்ட ஆட்சியர், அவருக்கு தெரியாததில்லை. இருந்த போதிலும் அவர் வந்து இந்த காவல்துறையவே கண்காணிக்கணும். என்னென்னா இவர் போய் சொல்லிட்டாங்களா, என்ன சொல்கிறாங்க, சரி எவ்வளோ நேரம் மூடலாம், எவ்வளோ நேரம் திறந்து விடலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து பணம் தான், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம். அது தன் கடையில் ஒரு தொழில் போயிரு 3 நாள் அடைச்சி போட்டிங்கன்னா 3 நாள் இந்த அன்றாட காட்சி எப்படி பொழப்பு நடத்துவான்? நீங்கள் மழை ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா தடுங்க, மழை கொஞ்சம் அருவியில் தண்ணி குறைஞ்சுன்னா திறந்து விடுங்க. திருப்பி அங்கே இருக்க போலீஸுக்கு என்ன வேலை? அதை விட ஒரு மாவட்டத்தை காப்பாற்றுறது தானே ஒரு போலீஸோட வேலை. அதுக்காக வந்து எவனையும் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்கிறது வந்து காவல்துறையோட பணி கிடையாது. இப்போ குலகாரம் இருக்கா, நிறையா பேர் இருக்கான், எவனும் வீட்டை விட்டு வராத, வீட்டுக்குள்ளேயே கடை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது. இல்லைன்னா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது, எவனும் ரோட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடாக தான் இது இருக்குது. அது வந்து உயரதிகாரிகள் வந்து இதை கண்காணித்து எஸ்பியும் சரி, டிஎஸ்பியும் சரி, அதே மாதிரி கலெக்டரும் சரி, வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் அதே நேரத்தில் பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தால் அங்கு உள்ள பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஒட்டுமொத்த கோரிக்கை. ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.